ஐயா உண்டு. அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்தம். சம்பூரண தேவனுக்கு முக்தி கொடுக்கக்கூடிய அந்த நிலையில் தொடர்ச்சியை பார்க்க இருக்கின்றோம். விருத்தம். அப்படி முனிமரே அங்கங்கே கொண்டு காட்டி முப்படி தோஷம் போக முனை பதம் அதிலே மூழ்கி இப்படி இவரை கொண்டு இவர் வரும் முன்னியாக செப்படி வித்தை நாதன் ஜகலினுள்ளகமே கண்ணகமே சென்றார். அந்த இரண்டு முனிவர்களிடமும் அந்த ஆன்மாவை பற்றி இருக்குகின்ற அழுக்குகளை நீங்கள் நீக்க வைத்து ஆன்மாவை பக்குவப்படுத்தி ஆன்மா முக்தி நிலை அடைகின்ற நிலையிலே நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு எம்பெருமான் அங்கே கடலுக்குள் செல்லுகின்றார். அந்த முனிவர்கள் அந்த கடலில் இருக்கக்கூடிய, அதாவது கடல் பதம் என்று சொல்லக்கூடிய அந்த தீமைகளை போக்கக்கூடிய அந்த முப்படி தோஷம், அதாவது அதாவது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் பலவித கர்மாக்கள் தொடர்கின்றது. அதாவது ஒவ்வொரு வினை, இப்போ சஞ்சய வினை, அடுத்த ஊழ் வினை, இப்படிப்பட்ட பல வினைகள், இப்படி வினைகள் தொடருகின்றது. அந்த வினைகளினால் வரக்கூடிய கர்மாக்கள், பாவ வினைகள், இவையெல்லாம் அகற்றப்பட வேண்டும். அப்படி அகற்றப்பட்டால்தான் ஒரு ஆன்மா பக்குவப்பட்ட நிலையை அடையும். அப்படி இந்த ஆன்மா பக்குவப்படுவதற்கு தயாராக இருக்கின்றது. அப்படி தயாராக இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை முப்படி உள்ள தோஷம், அதாவது ஆங்காங்கே கொண்டு காட்டி, எதற்காக ஆங்காங்கே கொண்டு காட்டப்படுகிறது? இந்த உலக வாழ்க்கை இதை விட்டு அகன்று அந்த தர்மீகம் என்று சொல்லக்கூடிய அந்த பரமாத்மாவோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த சிறப்பை நீ பெற இருக்கின்ற, இதை விடவும் அது எவ்வளவு உயர்ந்தது என்பதை அறிந்து கொள் என்பதை. ஏன்னா நம்ம உலக மக்கள் இந்த உலக இன்பம் பெரிது என்று மீண்டும் 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 பிறவி எடுப்பதற்கு ஆசைப்படுகின்றார்கள். ஆனால் அதைவிட பேரின்பம் தரக்கூடிய அந்த தர்மீகத்தினுடைய வாழ்வு, அதனுடைய சிறப்பு எப்படி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த பூலோக வாழ்வு பெரிது என்று நினைத்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அங்கே எல்லாவித சிறப்புகளையும் நீ காட்டிக்கொண்டு அங்கே காட்டி கொடுத்து அந்த தோஷ வினைகளையெல்லாம் அந்த முனைப்பதம் என்று சொல்லக்கூடிய அந்த பதத்திலே மூழ்க செய்து இவரை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஐயா விடை கொடுத்துவிட்டு கடலுக்குள் செல்லுகின்றார்கள். காரணம், பரமாத்மாவோடு இந்த ஜீவாத்மா ஐக்கியமாக வேண்டும். அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்திற்காக வேண்டி எம்பெருமான் அங்கே கடலுக்குள் செல்லுகின்றார். இந்த முனிவர்களும் இந்த சம்பூர்ண தேவனுடைய ஆன்மாவை அங்கே தூய்மைப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். அடுத்து என்ன நிகழ இருக்கின்றது என்பதை நாம் பார்ப்போம். ஐயா.